தமிழ் உறவுகள் அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம பதிவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, நம்ம பசுமாடுகளுக்கு வந்துட்டு பசுந்தீவனம் அறுத்துட்ருக்கோம். இப்போ நம்ம என்ன தீவனம் போடுறோம்னா கோஎஃப்எஸ் 29 போடுறோம். ஆக்சுவலாக இது முதல்ல நம்ம நடவு பண்ணது. தீவனம் ஷார்ட்டேஜாக தான் இருக்குது நம்மளுக்கு. இப்போ கோஎஃப்எஸ் 29 வந்துட்டு வளர்ச்சி நல்லா இருக்குது, ஆனால் தீவனம் மாடுகளுக்கு வந்து பத்த மாட்டுது பசுந்தீவனம். அதனால் அடுத்து ஒரு 50 சென்ட் வந்துட்டு சூப்பர் நேப்பியர் கரணை வந்து நடவு பண்ணுறதுக்காக இடத்த ரெடி பண்ணி வச்சுருக்கோம். இப்போதைக்கு நம்ம பசுமாடுகளுக்கு வந்துட்டு இந்த கோஎஃப்எஸ் 29 தான் நம்ம போட்டுட்ருக்கோம். ஏன்னா பசுமாடுகளை பொறுத்த வரைக்கும் பசுந்தீவனம் ரொம்ப அத்தியாவசியம். பசுந்தீவனம் இருந்தால் தான் செலவு குறையும், பால் உற்பத்தி வந்து நம்மளுக்கு அதிகமாகும். அடுத்தடுத்து நம்மளோட பண்ணையில் மாடு சம்மந்தமான செய்திகளும் விவசாயம் சம்மந்தமான செய்திகளும் தொடர்ந்து பார்ப்போம். நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள், தொடர்ந்து பயணிப்போம். நன்றி, வணக்கம்.